Sister Maithili Bonzale, I think your friend is ordering for you. You're from Kamgan. I think your friend is ordering for you, and he specifically said it has to be from hornbeam honey or from the cliff. And I then explained him this is a special nectar, and so please do not bother about the. I asked him not to bother about the type of bee. It's a special nectar. So anyway, we got hornbeam honey on top. My tribes are going to climb, and they are going to fill this. We are going to fill the hive with hornbeam honey, and the honey that we are going to fill, squeeze and fill, I don't know, we have no idea. Maybe it may be from cliff or it may be from the burrows. Anyway, just watch. I'm just going to give him at a shot, same shot. Okay, அப்படியே போங்க, அது நிறுத்த வேணாம். நீங்கள் ஏறிங்க பப்பி, நீங்கள் அவர் ஏறுறதை எடுத்துங்க. ஆபாய்ச்சு இப்படி தான் ஆனில் தான் இருக்குது. ஆன்லேயே தான் இருக்குது. தொட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், ஓடிட்டு தானே இருக்கு. நீங்கள் அப்படியே ஏறிங்க கூட. ஏறிக்கலாம்ல? பார்த்து அங்கே வெட்டி எடுக்கிறலாம் எடுத்துக்கினேன். பார்த்து விழுந்துடாதீங்க. என்னப்பா அப்படி பிடிச்சிங்க, அதை காமிச்சிருங்க. போட்டுருச்சா? பார்த்து இருக்கா? இருக்கு. தேன் இருக்கா பப்பி? இருக்குங்க, கொஞ்சம் இருக்கு. அறுப்பு போட்டுக்கலாம்ல? அடுத்து போடு. வாங்கப்பா. பார்த்தேன். அப்படியே அந்த ஷாட்டை வாங்கி அப்படியே அப்படியே அறுவை எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் நம்ம கத்தி சார் கூட்டுக்கலாமா? நம்ம கத்தி உள்ளே இருக்கா? போட்டு தெளிச்சா அது எடுங்க பற்றி வேணாம் ஓகே கொண்டாங்க. இல்லை அறுவலையும் எடுத்து தூக்குவோம். ஹாய் Sister Maithili Bonzale, your friend ordered for you, and I'm not sure the name of the person who ordered, sorry.
upon his request, we want to make sure you also get a part of this hornbeam. Okay. கத்திக்கார அருவாள் தேனி பூச்சியை அந்த கீழே இருக்கிற பாட்டை அறுத்து விட்றலாமா? இது புளிராட்டை அறுத்து விட்ருங்க. Only this part has honey. This is hornbeam honey, and the nectar is அப்படியே எடுத்து போடுங்க பப்பி. அப்படியே எடுத்த சூட்டோட directly from the wild. Directly from the wild, as soon as it was taken, it is being filled. Sister Maithili Bonsale. Okay. We didn't even touch. Oh God. பரவாயில்ல. See, this is pollen. Complete pollen, okay? This is complete pollen. You're lucky. Okay. Okay, வா. அப்படியே அந்த கூட்டம் வந்து விடுங்க. இதையும் அப்படியே போடுங்க. Okay, sister. This is on special request from your friend. He wanted it to be very special. So this is hornbeam honey as per his request, and the honey and more honey will be filling. More honey. This is 1 kg pack. So more hives will be filling, and the nectar is Tridux procumbens. Please go Google about this specific herb. It's wonderful. It has many herbal properties, and it's a wild honey. Hope you love it, and hope you remember your friend who gifted this. Okay, and I'll fill more and I'll show you that. Thank you. நேற்று 2 பேர்த்துக்கு ஆக்சுவலாக இவ்வளோ தான் ஃபுல் பண்ண முடிஞ்சது சொன்னாலே. அப்போ காலையில் போய் இது எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்று தேன். அவங்களுக்கு புளிஞ்சு ஊற்ற முடியல, இன்னும் கொஞ்சம் கட்டியும் போடணும், தேன் கூடும் போடணும். அதனால் இப்போ தான் இதை ஃபுல் பண்ணுறோம். ஸோ 1 மைத்திலி போசாலே கம்கான் ஃபார் யூ சிஸ்டர். அண்ட் அவரை கொடுங்க. எம் கவுஸ் வேளச்சேரி. இது வந்து ஸோ கட்டி போடுங்க, அப்புறம் போட்டு புளிஞ்சு ஊற்றிடுவோம் தேன். ஓகே, அதையும் போடலாம்ல, அதுலேயும் தேன் இருக்குல்ல. நல்லா கட்டா பாருங்க லட்டு. தப்பி அப்படியே வரணிங்க உங்களோட ஸ்டைலில். உடச்சிடாதீங்க, உடச்சே போடுங்க, எனக்கு புரிஞ்சிடாதீங்க. கட்டியே உள்ளே போக மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு நல்லா இவர் தான் நமக்கு வர்ணிப்பார். அப்படியே தேனுங்க லட்டு மாதிரி இருக்கு பாரு அப்படி இப்படின்னு மாதிரிங்க. அல்வா மாதிரி கட்டி போதும்னு நினைக்கிறேன். இதுக்கும் போட்டுருங்க ஒரு கட்டி. ஓகே, சூப்பர். ஓகே, இது புளிஞ்சு ஊற்றிடலாம். ஸோ இது புளிஞ்சு ஊற்றிடலாம். எடுத்த ஷார்ட்ஸுமே காமிச்சிருக்கோம், ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். தேன் இந்த தடவை கிடச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாத்தா தலைவட்டி செடி, ட்ரைடக்ஸ் ப்ரோகம்பன்ஸு. வேறு லெவலில் இருக்கும், அது விட்டுறாதீங்க. ரேர் நட். ஆமாம், விட்டால் கிடைக்காதுங்க. அந்த ஏன்னா அந்த தாத்தா தலைவட்டி செடி பழைய எதுக்கோ பயன்படுத்தியிருப்பீங்களா, அந்த பயன்பாடு சொல்கிறீங்களா? அந்த இது உங்களுக்கு அனுப்பிச்சாங்களா? அவரு பேசியிருக்காரு, நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்களா முன்னாடிலாம் உங்கள் வீட்டில் இல்லாத? அது அடிபட்டுச்சுன்னா புண்ணில் நசுக்கி விட்டோம்னு வைங்க, புண்ணு ஆறிடும். அப்படியே ஆறிடும். இப்போ நான் அதை வந்து லைவாக காமிக்கணும். அந்த கத்தி எடுத்து ஒரு கீரில் போட்டு விடுங்க. இப்போ லைவாக காட்டு. இப்போ நான் ஆறதை காட்ட முடியாதுல்ல, காயத்தை மட்டும் வண்டி போயிடுவீங்க. ஆமாம், அப்புறம் ஆற்ற முடியும். ஆறுறது நீங்கள் எடுத்து அனுப்புங்க. ஒரு காயத்தை போட்டு விடுங்க, நெஞ்சிலேயே ஒரு கீரில் போடுங்க இவருக்கு.
கூட்டேன் சூப்பர் வந்துருங்க 1 கிலோ வந்துடும். மீதி கூட புளி கூட தேவையில்லை, வடிஞ்சதையும் ஊற்றி விட்டு புளிஞ்சாலே போதும் மாட்டிருக்குது இது. ஆமாங்க, மொத்தத்தையும் புளிஞ்சு கப்பாவில் கூட புளிஞ்சு விட்டு அப்புறம் ஊற்றுறாங்க அதில். சரி. பணம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதான் எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தோம்? சேகர்ண்ணா வீட்டில் பக்கத்தில் போகிறீங்க. தேன் கேனில் வச்சிருக்க மாதிரி பணத்தை உள்ள வச்சிருக்க. வண்டி ரோட்ல அவர் தூங்கிட்டாருன்னு சொல்லி கம்மி. கட்டியில் கொண்டு போய் மீதி போட்டு புரிஞ்சுக்குவீங்களா நீங்கள்? பார்த்துக்கலாம். ஜீரோவா சிஸ்டர் மைத்திலி பொன்சாலே கம்கால். ஸோ தி பாட்டில் வெயிட் இஸ் 490 grams. All right, bottle weight is 490 grams. So you should get 1490 grams as weight here. ஊற்றுங்க, மெதுவாக ஊற்றுங்க, ஏன்னா இது நல்லா வலி. தூக்குன மாதிரி தூக்கிங்க, அப்படி வரும். அதனால தான் சொன்னேன், தூக்குன மாதிரி ஊற்றுங்க. $490 வரும். 1490. அப்படியே மேலே நாங்கள் தூக்கி காமிச்சிருந்தோம். பார்த்து வலிச்சுக்கங்க, ஓரளவுக்கு நிறுத்திக்கிங்க, அவ்வளோதான். அப்படி வலிச்சுக்கோங்க. 10 கிராம் அதிகமாக இருந்தால் இருந்த பிள்ளைகள். சிஸ்டர் மைத்திலி பொன்சாலே or Bonsale, I'm sorry. This honey is for you. Thank you. பிரதர், இது வந்து 1465 கிராம் வந்துன்னு சொன்னால் 1 kg வெயிட்டு ஊற்றிடுறோம். தேன், அருமையான தேன். 465 55 65 10 கிராம் தேன். ఓకే, எடுங்கண்ணா. ஓகே. வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு தேன் எடுத்துங்க. என்னென்னா அப்படியே ஃபில் பண்ணி அவங்க பேர் போட்டே ஃபில் பண்ணி எடுத்துருவோம். இவர் எடுக்கிறவர், இவர் புழிஞ்சு கொடுத்தவர், 2 பேர் எடுக்கிறவங்க தான். புழிஞ்சு கொடுத்தவர் இவங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி நமக்கு நம்பிக்கையாக தேனை அனுப்புகிறவர். இவங்க எல்லாத்தையும் வச்சு நான் பாதி தேனை எடுத்து பாதி தேனை காய்ச்சிலாம் ஊற்றுனேன்னு வச்சுக்கிங்களேன், போடான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. உடனே அப்பயே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கற்பனை பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 10 கூடி தேன் எடுக்கிறவங்களுக்கு 20 கூடி தேன் எடுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அப்படி தான் யோசிப்பாங்க. இதே மாதிரி ஃபில் பண்ணி நேம் போட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இவங்க தான் நமக்கு தேன் எடுத்துறவங்க. எல்லாமே அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டு. உள்ள இந்த மாதிரி எடுத்த தேன் தான் உங்களுக்கு அந்த பாட்டிலில் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்தும் சேருது. ஸோ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதீங்க. சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.